அனைவரும் கண்களை மூடி ஆவியானவருடைய பிரசன்னம், வாழ்வு தரும் தண்ணீர் நம் ஒவ்வொருவரையும் நிரப்ப வேண்டும் என சொல்லி, ஊற்று தண்ணீரே என்ற இந்த பாடலை பாடி ஆண்டவரை ஆராதிப்போம். ஊற்று தண்ணீரே எங்கள் தேவாவியே, ஜீவநதியே எம்மில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எங்கள் தேவாவியே, ஜீவநதியே எம்மில் பொங்கி பொங்கி வா. எம் நேச கர்த்தரே ஆசீர்வதியும், எம் நேச கர்த்தரே ஆவியின் வரங்களினால் எம்மை நிரப்பும், ஆவியின் வரங்களினால் எம்மை நிரப்பும். ஊற்று தண்ணீரே எங்கள் தேவ ஆவியே, ஜீவநதியே எம்மில். மீண்டுமாக ஊற்று தண்ணீரே, ஊற்று தண்ணீரே எங்கள் தேவ ஆவியே, ஜீவநதியே எம்மில், ஜீவநதியே எம்மில் பொங்கி பொங்கி வா. ஜீவநதியே எம்மில் பொங்கி பொங்கி வா. வல்லமையான ஆவியானவரே, வாழ்வளிக்கும் தண்ணீரே, இதோ இந்த நேரத்திலே ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க, அவருடைய இறை வார்த்தையை சுவைக்க எங்களை ஆசீர்வதியும். எந்த ஒரு கவன சிதறல்களுக்கும் இடம் கொடுக்காமல், எந்த ஒரு பராக்குகளுக்கும் இடம் கொடுக்காமல், தேவையில்லாத சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்காமல், ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை தியானிக்க, இதோ நாங்கள் வாசிக்க கேட்ட இந்த 3 வாசகங்களையும் திருப்பாடலையும் நாங்கள் அசை போட எங்களுக்கு சக்தியை தாரும், வல்லமையை தாரும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கரங்களை உயர்த்தி பிரைஸ் தி லார்ட். என்றும் வாழும் ஆண்டவர் இயேசுவில் வாழுகின்ற சகோதரர்களே சகோதரிகளே, தவக்காலத்தினுடைய 3வது ஞாயிற்றுக்கிழமையிலே அகில உலக பெண்கள் தினத்தை கொண்டாடி கொண்டு ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வந்திருக்கின்றோம். எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? சந்தோஷமா இருக்கிறீங்களா? எந்த குறை இல்லாமல் இருக்கிறீங்களா? என்ன தொங்கிருச்சு? எல்லாத்துக்கும் குறை இருக்கா? எங்க உங்களுக்கு ஃபாதருக்கு 1000 குறை இருக்கு. அதெல்லாம் மனசுக்குள்ளே வச்சுட்டு வந்து கேட்கறதில்ல. அந்த மாதிரி தான் நீங்களும் இருக்கணும். என்ன 1000 குறை வீட்டில் இருந்தாலும் வெளியே வரும்போது வீட்டினால இருக்கமா பூட்டிட்டு தானே வரோம். எதுக்கு? உள்ளே இருக்கிற 10 பவுன் நகை எவனா ஆட்டை போட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டா 10 பவுன் என்னாச்சு பொழப்பு. ஆண்டவரே வீட்டில் போட்ட சண்டை எல்லா பிரச்சனையும் பின்தொடர்ந்து எங்களை வந்துடவே கூடாது அப்படின்னு காரணத்துக்காக தான் வீட்டினால இழுத்து பூட்டிட்டு பெரிய திண்டுக்கல் பூட்டை தொங்க விட்டு வரோம். இப்போ எப்பேற்பட்ட எத்தனை குறைகள் நமக்கு இருந்தாலும் அதையும் தாண்டி மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் அப்படிதான் நம்ம ஆசைப்படுகின்றோம் இல்லைங்களா? ஏன் திருப்பலிக்கு வரோம்? சின்ன வயசுல பழகிருச்சுங்க ஃபாதர். பூசைக்கு வந்துட்டு போய் மட்டனு சிக்கன்லாம் எடுத்து அப்படியே கடை பக்கத்தில் இருக்கு அப்படியே வாங்கிட்டு போயிட்டோம்னா ஈஸியாக போயிருக்கு ஃபாதர். பழக்கம். இங்கே வந்துட்டு போகலன்னா நமக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை மாதிரியே தெரியாதுங்க. அந்த மாதிரியா? இல்லை. அப்புறம் எதுக்கு வரோம்? என்னது? குடும்பத்தையே ஆண்டவரே இருந்தாங்க, நீங்கள் கொடுத்த குடும்பத்தை நானே கொடுத்துட்டேன், நீங்களே வச்சுக்கோங்க, இதுக்கப்புறம் எனக்கு தேவையே இல்லை, நான் நிம்மதியாக தனியாக போய்க்கிறேன். அப்படியா? அந்த காலத்துல எல்லாம் திருவிழா கூட்டத்தில் போய் குழந்தை என்ன பண்ணுவாங்க, நமக்கு பிடிக்காதவங்கள போய் தொலைச்சி விட்டு வந்துடுவாங்க இல்லையா? அந்த மாதிரியா? இல்லை, அப்படி இல்லை. அப்போ நமக்கு ஒரு மகிழ்ச்சி இல்லைங்களா? ஆலயத்துக்கு வருவதால் நம்ம உள்ளத்துக்கு ஒரு மகிழ்ச்சி கிடைக்கிறது, ஒரு நிறைவு கிடைக்கும். அதனால ஆலயத்தை தேடி வரோம் இல்லைங்களா? என்னதான் ஃபாதர் பிளேடாக போட்டாலும் ரம்பத்தை போட்டு தீட்டினாலும் நம்ம கோயிலுக்கு வரமா இல்லையா? ஆட கடவுளேப்பா,
அப்போது ஃபாதர் வந்து ரம்பங்கிறீங்களா? அப்போ வந்துட்டு ஆலயத்துக்கு வருவதனுடைய முக்கிய நோக்கம் என்ன? நாம் நிம்மதியாக இருக்க வேண்டும். எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் அதை தாண்டி நிம்மதியாக இருக்க வேண்டும். இந்த வெளியே இருக்கக்கூடிய சபை கூட்டங்களுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம் தெரியுங்களா? வெளியே 1000 சபை இருக்குது இல்லைங்களா? வீதிக்கு ஒரு சபை, ஜப கோபுரம்னு கட்டி விட்டுருக்கான் ஒரு ஓட்டு வீட்டில். பார்த்துருக்கீங்களா? போர்டு பார்த்துருக்கீங்களா? ஜப கோபுரம், ஆவியின் இல்லம் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. என்ன ஆவி இருக்கோ நமக்கு தெரியாது. பெரிய பெரிய போர்டாக போட்டிருப்பாங்க. அவங்களுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம் தெரியுங்களா? இல்லாத கதைகளையெல்லாம் அடிச்சு விட்டா அது சபை. எது வாழ்க்கையினுடைய உண்மையோ அதை நேருக்கு நேராக பேசுவது நம்முடைய தாய் திருச்சபை. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இங்கே ஒளிவு மறைவு இல்லை இல்லைங்களா? ஒளிவு மறைவு இல்லை. எந்த ஒரு சாமியாரும் உங்களுக்கு எந்த ஒரு துன்பமும் வரப்போகிறது கிடையாது, எந்த ஒரு கஷ்டமும் வராது கோயிலுக்கு வந்தீங்கன்னா அப்படின்னு சொல்லுவாங்களா? இல்லை. நம்ம திருச்சபை எப்படி சொல்லிக் கொடுப்பதும், நம்ம திருச்சபை என்ன சொல்லிக் கொடுக்கிறது? நம்ம வாழ்க்கையில் சாகும் வரைக்கும் நமக்கு ஏராளமான துன்பங்கள் வந்து கொண்டே இருக்கும். எத்தனை துன்பம் வந்தாலும், எவ்வளவு அடி வாங்கினாலும், எப்படி ஒரு வீட்டுக்காரரு தைரியத்தோடு வெளியே நடந்து போகிறாரோ அது மாதிரி எத்தனை துன்பங்கள் வந்தாலும் அதை தாங்கி கொண்டு தைரியமாக வாழ்க்கை நம்மால் வாழ முடியும் என்பதைத்தான் நம்முடைய தாய் திருவை நமக்கு கற்றுக் கொடுக்கும் சின்ன குழந்தையிலிருந்து. அப்போ இங்கே பொய் சொல்லுவதற்காகவோ மக்களை பயமுறுத்துவதற்கான இடம் இந்த ஆலயம் அல்ல, இல்லை. அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு ஆண்டினுடைய இந்த தவக்காலத்தினுடைய 3வது ஞாயிற்றுக்கிழமை இந்த வாசகங்கள் எல்லாம் நமக்கு எதை பற்றி சொல்லிக் கொடுக்கிறது? முன்னுரையில் அக்கா அழகா படித்தாங்க. வாழ்வு தரும் தண்ணீரை பற்றியது. வாழ்வு தரும் தண்ணீர். இன்னைக்கு தண்ணீர் இல்லைன்னா நீங்களும் நானும் உயிர் வாழ முடியுமா? அப்படின்னா இல்லை. சாப்பாடு இல்லாமல் கூட ஒரு மனுஷன் உயிர் வாழ முடியும், தண்ணீர் இல்லாமல் வாழ முடியாது. எப்படி ஒரு மீனால தண்ணீரை விட்டு வெளியே வந்து கொஞ்ச நேரம் கூட உயிரோடு வாழ முடியாதோ, அதுபோல தண்ணீர் இல்லாமல் நீங்களும் நானும் நினைச்சவே பார்க்க முடியாது. இந்த தண்ணீர் எப்படிப்பட்ட நல்ல குணங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது? இந்த தண்ணீர் எப்படி நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தமுள்ள வாழ்வை கற்றுக் கொடுக்கிறது என்பதை இன்றைக்கு வாசிக்கப்பட்ட எல்லா வாசகங்களும் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. வழக்கமாகவே நம்ம ஊரில் ஓடுற எல்லா ஆற்றுக்கும் எப்படிப்பட்ட பேர் வைப்போம்? நம்ம என்ன பேர் வைப்போம்? மகளிர் பெயர் சந்தோஷமாக சொல்கிறாங்க. காவேரி, பொன்னி இல்லையா, கங்கை, என்னது தாமிரபரணி. தாமிரபரணி பெண் பேரில் நினச்சிக்காதீங்க, நிறைய பேர் வச்சுருக்கிறாங்க. பெண்களுடைய பெயரை நம்ம சூட்டி வச்சுருக்கிறோம் இல்லைங்களா? தண்ணீர். அதனால தான் என்னமோ தெரியல, இப்போ வர காலத்தில் நடந்து கொண்டிருக்கிற காலம் எல்லா ஆறும் வற்றி போயிடுச்சு. பெண்களை மாதிரியா எல்லாம் வறண்டு போயிட்டாங்க, அந்த மாதிரியா இல்லையா? வாதர் நீங்கள் பாட்டுக்கு சந்தோஷமாக இருக்கிற குடும்பத்தில் கும்மி அடிச்சுட்டு போயிடாதீங்க. திருப்பி நாங்கள் அந்த வீட்டுக்கு தான் போகணும். நீங்கள் பாட்டுக்கு எதாவது சொல்லி நாங்கள் சந்தோஷமாக சிரித்து எங்கள் வீட்டம்மா பார்த்து கடைசியில் வீட்டுக்கு வந்தால் பெண்மையை நம்ம வந்துட்டு ஒரு எல்லா தண்ணீருமே வந்துட்டு பெண்மையை நம்ம வந்து வலியுறுத்தி நம்ம பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட பெயர்களை வைத்து அழைக்கின்றோம். காரணம் என்ன தெரியுங்களா? என்னது? ஏனென்றால் அந்த தண்ணீருக்கு மட்டும்தான் இன்னொரு புதிய உயிரை உருவாக்கக்கூடிய வல்லமை இருக்கின்றது. நம்ம எல்லாரும் என்னதான் சொன்னாலுமே, ஆண்கள் எல்லாருமே நாங்கள் இல்லாட்டினா பெண்களுக்கு வேலை இல்லை, இந்த உலகத்தில் உயிர் வராது என்று நம்ம என்ன பேசினாலும், ஒரு பெண் இல்லை என்றால் கண்டிப்பாக இந்த உலகத்தில் ஒரு புதிய உயிர் வருவதற்கு வாய்ப்பே. அதனால தான் இந்த தண்ணீரை பெண்மைக்கு ஒப்பிட்டு பேசுகின்றார்கள் கவிஞர்கள். இந்த பூமியை பாருங்க, அதை நம்ம என்ன சொல்றோம்? பூமி தாய் என்று சொல்லுகின்றோம் இல்லைங்களா? தாய்மை, ஒரு புதிய உயிரை பெற்றெடுக்கக்கூடிய வல்லமையை பெற்றது தாய்மை.
இந்த தாய்மை இல்லைன்னா நீங்களும் நானும் இந்த உலகத்தில் இல்லை. அப்போ இன்னைக்கு பாருங்க, கரெக்டாக எல்லாம் சேர்ந்து இன்னைக்கு இந்த நாளில் கரெக்டாக அமைஞ்சு போச்சு. பெண்கள் தினத்தையும் கொண்டாடுறோம். அதே சமயத்தில் இன்றைக்கு நற்செய்தி பகுதியில் ஆண்டவர் இயேசு ஒரு பெண்ணை முக்கியத்துவப்படுத்தி அந்த பெண் வழியாக இறையாட்சி பரவுவதை இன்றைக்கு நாம் நற்செய்தி பகுதியில் வாசிக்க கேட்டோம். அப்போ பெண்கள், தண்ணீர். இன்றைய எல்லா வாசகங்களும் தண்ணீரை பற்றி சொல்லிக் கொடுக்கிறது. நம்ம வாழ்க்கையில் தண்ணீர் 4 விதமான முக்கிய பண்புகளை நமக்கு கற்றுக் கொடுக்கின்றன. முதலிலே தண்ணீர் என்பது வாழ்க்கையை குறித்து காண்பிக்கக்கூடியது, இல்லைங்களா? ஒத்துக்கிறீங்களா எல்லாருமே? தண்ணி இல்லை அப்படின்னா புதிய உயிர் இல்லை. அதனாலதான் பாருங்க, ஆண்டவர் படைப்பினுடைய தொடக்கத்தில் தொடக்க புத்தகம் சொல்லுகிறது, கடவுள் படைப்புக்கெல்லாம் முன்பாக ஆண்டவரின் ஆவியார் தண்ணீரின் மீது அசைவாடி கொண்டிருந்தார். தண்ணீருக்கு உயிரளிக்கக்கூடிய வல்லமை, அந்த தண்ணீரிலிருந்து தான் எல்லா படைப்புமே ஆரம்பமாகிறது, இல்லைங்களா? படைப்பு தொடங்குவதற்கு முன்பாகவே தண்ணீர் இருந்ததாக தொடக்க நூல் புத்தகம் சொல்லிக் கொடுக்கிறது. உயிரளிக்கும் பண்பு, வாழ்வை குறித்து காட்டக்கூடிய பண்பு. இந்த தண்ணீர் இல்லை என்றால் உங்களுக்கும் எனக்கும் வாழ்க்கை இல்லை. தண்ணீரில் நம்முடைய வாழ்க்கை தொடங்குகிறது, தண்ணீரிலே அந்த வாழ்க்கை முடியவும் செய்கிறது. எப்படி? தண்ணீர் என்ன தண்ணீரில் தொடங்குது நம்ம வாழ்க்கை? என்ன தண்ணி? ஆஸ்பத்திரியில் தண்ணியா? எது? என்ன தண்ணி? ஞானசாமி. அப்பா சாமி, இந்த என்ஜிஓ காலனி மக்களை போல ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் உலகத்திலே எங்கே இல்லை. எல்லாம் பேசுனா எல்லாம் இறையியல் கருத்துக்களை அள்ளி வீசுறாங்கப்பா. தியானமே இன்னைக்கு கேன்சலுங்க, இன்னைக்கு முடிச்சு போச்சு. பிறக்கும் போது என்ன தண்ணிங்க? கருப்பையில தண்ணி கூட தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம், இல்லைங்களா? அந்த தண்ணி பனிக்கூட உடைஞ்சது அப்படின்னா ஒரு குழந்தை இந்த உலகத்திற்கு வருகிறது. தண்ணீரில் நம்ம வாழ்க்கை ஆரம்பிக்கிறது. தண்ணீர் எப்படி முடியுது? படுக்கைய தாத்தா பாட்டி இருக்காங்க வச்சுக்கோங்க, நம்ம என்ன பண்ணுறோம்? இது என்ன ஃபாதர் இழுத்துக்கிட்டே கிடக்குது, ஒரு டம்ளர் எடுத்து உள்ள ஊற்றி விடுங்க, அடைச்சிக்கிட்டு போயிட்டோம். அதுக்கு தானே தண்ணி ஊற்றுறோம், அதுக்கு தானே ஊற்றுற தண்ணி. தண்ணி ஊற்றினா மூச்சு விட முடியாது, நின்று போயிடும் மூச்சு. அதுக்கு தானே அந்த காலத்திலே டெக்னிக் கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்க எப்படின்னு. ஊசலாடிட்டு இருக்கிற உயிருக்கு ஆண்மை இலைப்பாற்றி தாரும் ஆண்டவர்னு சொல்லிட்டு ஒரு போகிற வரவெல்லாம் டம்ளரில் வாங்கி வாங்கி ஊற்றுனா தாத்தாக்கு தொண்டைக்குள்ளே போய் தண்ணி உள்ளார சிக்கிட்டு மூச்சு விட முடியாமல் முடிஞ்சு போச்சு வாழ்க்கை. செத்து 3வது நாளில் குடங்குடமாக பால் எடுத்துகிட்டு போய் கலரையில் ஊற்றுன்னு ஊற்றுறோம். எதுக்கு? முடிஞ்சது. தண்ணீரில் தொடங்கின வாழ்க்கை தண்ணீரிலே முடிவு பெற்றது. தண்ணீர் நம்ம வாழ்க்கையில் இல்லை அப்படின்னா நம்ம வாழ்க்கையை குறித்து காட்டக்கூடிய காரியம்தான் தண்ணீர். நம்முடைய உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் பாருங்க, எல்லா ஊர்களும் பாருங்க, எதுக்கு பக்கத்தில் குடியிருப்புகள் அந்த காலத்து தொடக்கத்தில் உருவானது அப்படின்னு பார்க்கும்போது தண்ணீருக்கு பக்கத்தில். கோயம்புத்தூரில் காணாம போன ஒரு அந்த வடிவேல் காமெடியில் வர மாதிரி கிணத்த காணோம் சொன்ன மாதிரி இன்னைக்கு நம்ம ஆத்தக்கானு தேடிட்டு இருக்கிற எல்லா பக்கமும் என்ன ஆறு? நொய்யல் ஆறு. காணாமலே போய் கடத்தியில் சாக்கடையாக மாறிவிட்டது, இல்லையா? நீங்களெல்லாம் ஒருவேளை சின்ன குழந்தையா இருக்கும்போது நொய்யலாத்துல தண்ணி போகிறத பார்த்துருக்கீங்களா இல்லையா? நீங்களே பார்த்தது இல்லையா? பார்த்துருக்கு. நான் சின்ன பையனாக இருக்கும்போது கூட மழை காலத்தில் அந்த உக்கடம் ஆற்று பாலத்தில் தண்ணி அப்படியே ஃபுல்லாக போகும், நிறைஞ்சு போகும், பார்த்துருக்குறேன். அதுக்காக தான் கடைசியாக பார்த்தது. அதுக்கப்புறம் தண்ணியை நொய்யலாத்தில் பார்த்ததே இல்லை. நாள் கடக்க தண்ணீரின் அளவு குறைந்து கொண்டே போகிறது, இல்லைங்களா? தண்ணீரின் அளவு குறைந்து கொண்டே போகிறது. மழை பெய்வது அளவு குறைஞ்சிட்டே போகுது, நிலத்தடி நீர் மட்டும் குறைஞ்சிட்டே போகுது. ஒருவேளை இந்த உலகத்தில் தண்ணியே இல்லாமல் போச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த உலகத்தில் உயிர் வாழ்வதற்கு ஏற்ற சூழ்நிலை இருக்குமா இல்லையா? இல்லை. அவ்வளோதான், முடிச்சு போச்சு. உலகம் பாலைவனமாக மாறிவிடும்.
இந்த பூமிக்கு ஏன் உயிர் இருக்குன்னு சொல்றோம்? தண்ணீர் அதற்குள் இருப்பதனால மட்டும்தான். நம்ம எல்லாருக்குமே இந்த உடம்புல உயிர் இருக்குன்னு நம்ம எதை வச்சு சொல்றோம்? எதை வச்சு சொல்றோம்? உடம்புல ஓடுற ரத்தமும் தண்ணீரும் தான். இப்படி டாக்டர் போனோன்னா பல்ஸை பிடிச்சி பார்க்குறாரு. எதை வச்சு பார்க்குறாரு? எதை பிடிச்சி பார்க்குறாரு? ரத்த ஓட்டம் எப்படி இருக்கு? ரத்தம் ஓடிச்சு அப்படின்னா உயிரோடு இருக்கிறாரு. ரத்தம் ஓடலன்னு வச்சுக்கோங்க, சாப்டர் ஓவர், முடிஞ்சு போச்சு. தண்ணீர் இல்லைங்களா? தண்ணீர் நம்ம வெயில நடந்து போயிட்டு இருக்கிற கொஞ்ச நேரத்தில் எல்லா தண்ணீரும் வெளியே போயிட்டு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக சாவு நிச்சயம் அப்படின்னு டாக்டர்கள் சொல்றாங்க இல்லைங்களா? மருத்துவ அறிஞர்கள் சொல்றாங்க. உடலில் இருக்கக்கூடிய தண்ணீர் அளவு குறைந்து விட்டதென்றால் எல்லா நோய்களும் நம்மை தேடி வருகின்றது. அப்ப தண்ணீர் தான் நம்முடைய வாழ்க்கைக்கு மிக மிக அடிப்படையான ஒன்று. நம்ம உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அப்படின்னா தண்ணீரால மட்டும்தான் என்பதை நாம் எல்லாரும் புரிந்து கொண்டிருக்கோம். அதனால தான் நீரின்றி அமையாது உலகு. தண்ணீர் இல்லாமல் இந்த உலகம் இல்லை. தண்ணீர் இல்லாமல் உங்களுக்கு எனக்கும் வாழ்க்கை இல்லை. அன்புக்குரியவர்களே, அதைத்தான் இன்றைய முதல் வாசகத்தில் வாசிக்க கேட்டோம். இஸ்ராயல் மக்கள் பாலைவனத்தில் நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. எங்க? எதுக்கு? கானான் நாட்டுக்கு. இந்த ஆண்டவர் சும்மா இருந்திருந்தாங்க கூட இந்த பிரச்சனை வந்திருக்காது. ஆண்டவர் என்ன பண்ணார்? பில்டப் போட்டார். என்ன பில்டப்பு? மக்களே, உங்களை நான் பாலும் தேனும் வழிந்தோடக்கூடிய நாட்டுக்கு கூட்டி, சும்மா ஒரு நாட்டுக்கு கூட்டு போறதா அந்த மக்கள் பேசாமல் போயிருப்பாங்க. சரி, நாம ஏதோ நாட்டுக்கு போறோம் அப்படின்னு. ஆண்டவர் வேற ரொம்ப உற்சாகத்தை கிளப்பி விட்டார். பாலும் தேனும். எங்க எந்த நாட்டிலேயாவது பாலும் தேனும் வலிஞ்சு ஓடுமா? வலிஞ்சு ஓடுமா? படத்தில் பார்த்துருக்குறோம் நம்ம. சாக்லேட் அருவி அப்படியே ஓடுது பொம்மை படத்துல எல்லாம். உடனே எல்லாம் பக்கத்தில் இருக்கிறவங்கள போய் தொட்டு தொட்டு நக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி எங்க நடக்குமா? இல்லை. பாலும் தேனும் வலிஞ்சு ஓடுமா ரோட்டில்? இல்லை. தண்ணியே ஓட மாட்டேது, அப்புறம் எங்கே போய் பாலும் தேனும் ஓடுறது? ஆண்டவர் சொல்றாரு, பாலும் தேனும் வழிந்தோடக்கூடிய நாட்டுக்கு உங்களை நான் கூட்டிட்டு போவேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த அளவுக்கு நீர்நிலைகள் நிறைந்த ஒரு நாட்டுக்கு உங்களை நான் அழைத்து கொண்டு போவேன். போற வழியில் அந்த இஸ்ராயல் மக்களுக்கு தாகம் ஏற்படுகிறது. தண்ணீர் பற்றாக்குறை. பாலைவனம். பாலைவனம் நமக்கு தெரியலைங்களா? பாலைவனத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு பண்பு என்ன தெரியுங்களா? காலையில் உச்சி வெயில் மண்டை புழக்கும். இரவு நேரம் ஆயிடுச்சு அப்படின்னா பனி குளிர். நம்மால் அங்கே இருக்க பகல்லையும் வாழ முடியாது, இரவு நேரத்திலையும். அதான் பாலைவனம். அப்ப அந்த பாலைவனத்தில் அந்த இஸ்ராயல் மக்களுக்கு தண்ணீர், வெயில் தாங்க முடியல, தண்ணீர் தாகம். அப்போ கடவுள்கிட்ட போய் கேட்டிருக்கலாம், ஆண்டவரே தண்ணி கொடுங்கன்னு கேட்டிருந்தா கிடைச்சிருக்கும். இந்த மக்கள் என்ன செய்தார்கள்? ஆண்டவருக்கு எதிராக முறுமுறுத்தார்கள். முணுமுணுக்கிறதுன்னு என்னது? ஆமாம், இவரோடைய குடிச்சிட்டோம், அப்படியே அம்மா அருவி போட்டு தாக்கிட்டு இருக்கிறார் சும்மா, அது எதுன்னு எங்களுக்கு தெரியாத கடவுளை பற்றி அப்படி இப்படி முணங்கிட்டே போவோம் சில பேர் இல்லைங்களா? எல்லாருமே முணங்கிட்டே போவோம். கடவுளுக்கு எதிராக முணங்குறாங்க, முணுமுணுத்தார்கள், முறுமுறுத்தார்கள் என்று இறைவார்த்தையில் வாசிக்கின்றோம். இன்னும் ஒரு படி மேலே போய் மோசேவை கல்லால் எறிந்து கொல்லும் அளவுக்கு அந்த மக்களுக்கு வெறி. செங்கடலை இரண்டாக பிரித்தவருக்கு கொஞ்சோண்டு குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுக்க தெரியாதா? இல்லையா? உடனே கல் எடுக்கிறாங்க மோசேவை அடிக்கிறதுக்கு. நீதான் எங்களை கூட்டிட்டு வந்த, நாங்க பேசாம எகிப்தில் இருந்திருந்தா பரவாயில்ல, இப்போ தண்ணீர் இல்லாமல் எங்களை சாகடிக்கவா நீர் இந்த பாலைநிலத்துக்கு எங்களை கூட்டி வந்தீர். ஆனா பாருங்க, ஆண்டவர் அந்த மக்களை சபிக்கவில்லை, ஆண்டவர் அந்த மக்களை தண்டிக்கவில்லை. மாறாக மோசே கிட்ட சொல்றாரு, மோசே உன்னுடைய கோலால் அந்த பாறையை அடி, அந்த பாறையிலிருந்து தண்ணீர் உனக்கு கிடைக்கும். பாறையிலிருந்து தண்ணீர் கிடைக்கும். உடனடியாக மோசே அடிக்கிறாரு, பாறையிலிருந்து தண்ணீர் புறப்பட்டு வந்தது. அந்த இஸ்ராயல் மக்கள் எல்லாரும் தண்ணீரை பெற்றுக் கொண்டார்கள். இதிலிருந்து நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன தெரியுங்களா? இந்த தண்ணீர் கடவுளுடைய கொடை. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். தண்ணீர் கடவுளுடைய கொடை, கடவுள் நமக்கு போடும் பிச்சை. நாம யாரும் தண்ணீரை உருவாக்க முடியுமா? உருவாக்க முடியுங்களா நம்ம யாராவது? இல்லை, யாரும் உருவாக்க முடியாது. இந்த மனிதன் கண்டுபிடிக்க உடம்புல எத்தனையோ டிரான்ஸ்பிளான்டேஷன்லாம் பண்றாங்க இல்லைங்களா?
இதய மாற்று அறுவை சிகிச்சை இல்லைங்களா? இதயத்தையே வந்துட்டு ஒரு மிஷினாக கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறாங்க நிறைய பேர். ஆனா மாற்றே இல்லாத ஒரு பொருள் என்ன அப்படின்னா நமது உடலில் ஓடக்கூடிய ரத்தம் இல்லைங்களா? ரத்தம் இல்லாம நம்மால வாழ, ரத்தத்தை புதுசா உருவாக்க முடியுமா? இல்லை. தண்ணீரும் அதே போலதான். தண்ணீரை புதுசா உருவாக்க முடியுமா? இல்லை. கடல் நீரை நல்ல நீரா மாத்துறதுக்கு எவ்வளவோ முயற்சிகள் செய்யறாங்க, மாத்திட்டாங்க. உப்பு தண்ணி இப்ப நம்ம எல்லாம் வந்துட்டு வீட்டிலேயே மாட்டி வச்சிருக்கிறோம் இல்லைங்களா? ஆரோ வாட்டர் சிஸ்டம். உப்பு தண்ணிய நல்ல தண்ணியாக, ஆனா அது உண்மையா நல்ல தண்ணியா? நல்ல தண்ணியா அது இல்லை இல்லைங்களா? நல்ல தண்ணீரை யாரும் இந்த உலகத்தில் உருவாக்க முடியாது. அப்ப இந்த தண்ணீர் கடவுள் நம்ம ஒவ்வொருவருக்கும் இலவசமாக கொடுக்கக்கூடிய கொடை. இதுவரைக்கும் தண்ணீர் இந்த உலகத்துல காசு கொடுத்து யாரும் வாங்கினதில்லை. ஆனா நம்ம காலத்துல காசு இல்லாம தண்ணி நமக்கு இல்லை. எல்லாம் வீட்டு கனெக்ஷன், பைப் கனெக்ஷன் வந்துருச்சுங்களா? வீட்டிலேயே 24 மணி நேரம் 24 ஹவர்ஸ் தண்ணி வருதுங்களா? பில்லு வந்துருச்சா? இனிமேல் தான் வரும் இல்லையா? தண்ணீரை காசு கொடுத்து வாங்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு. அடுத்தது தண்ணீருக்காக ஒரு மனிதனையே கொலை செய்யக்கூடிய நிலைமை கூட நம்ம உலகத்தில் வந்தா ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. அப்ப அந்த முதல் வாசகத்தில் ஆண்டவர் சொல்றாரு, தண்ணீர் நான் கொடுக்கும் கொடை, இலவசமாக நான் கொடுக்கும். அதனாலதான் ஆண்டவரே சொல்றாரு, ஆண்டவர் மழையை வந்துட்டு நல்லவர் மேலும் விழச் செய்கின்றார், தீயவர் மேலும் விழச் செய்கின்றார். எப்ப மழை வருது, ஏன் வருது, நம்ம யாரும் கேள்வி கேட்க முடியாது. இந்த கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இப்ப நம்ம தண்ணி கொஞ்சமாவது குடிச்சிட்டு இருக்கிறோம், இல்ல வீட்டில் போர் போட்ட தண்ணி வருது அப்படின்னா அது காரணம் என்னது? கடவுள் கொடுத்த கொடை. அப்புறம் வேற எங்கிருந்து வருது தண்ணி? நொய்யலாறு போச்சு, தண்ணி வேற எங்கிருந்து எடுத்துட்டு இருக்கிறோம்? சிறுவாணியா? எங்க மனசாட்சியோட பேசுங்க. சிறுவாணி எல்லாம் காணாம போய் எத்தனையோ வருடங்கள் ஆகிவிட்டது. சிறுவாணி தண்ணி வருதா உங்களுக்கெல்லாம்? வருதா? வேற எப்படி தண்ணி நமக்கு நிலத்தடி நீர் இருக்குன்னா என்ன காரணம்? கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய ஏரி குளங்கள் இல்லைங்களா? வாளாங்குளம், அப்படி நிறைய குளங்கள் இருக்கு, சிங்கானூர் குளம். இந்த குளங்கள் இருப்பதனால தான் இன்னைக்கு வரைக்கும் கோயம்புத்தூர்ல போர் போட்ட தண்ணி வருது. முன்னாடி எல்லாம் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, எங்க வீட்டில் 8 அடியில் போர். சும்மா தண்ணி கட்டடம் கட்டுறதுக்கு வேண்டி குழி தோண்டுவோம் தண்ணி. இன்னைக்கு 1000 அடி, 2000 அடி, 3000 அடி. எங்காவது கேள்விப்பட்டிருக்கீங்களா 3000 அடி போர் போட்டிருக்காங்க அப்படின்னு? நடக்குது நம்ம கோயம்புத்தூர்ல. ஃபாதர் எதுக்கோ ஒரு 2 அடி எக்ஸ்ட்ராவே போட்டு விடுவோம், பக்கத்து வீட்டில் தண்ணி தீர்ந்தாலும் நம்ம வீட்டில் தீரக்கூடாது இல்லையா? தண்ணீர் பற்றாக்குறை அப்படின்னு என்ன அர்த்தம்? வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கொண்டு வருகிறது, அழிக்கப்பட்டு வருகிறது என்று அர்த்தம். நம்முடைய உயிர் வாழக்கூடிய காலமே இப்ப குறைஞ்சிட்டு வருது. பாக்குறீங்களா? நம்ம தாத்தா பாட்டியில 90 வயசு 95 செஞ்சுரி அடிச்சுட்டு இப்படி ஜம்முன்னு சைக்கிளில் போயிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு ஆஃப் செஞ்சுரி அடிக்கிறது பெரும்பாடா இருக்கு இல்லையா? பெரும்பாடா இருக்கு. வாழ்க்கை அந்த ஏஜ் லிமிட் குறைஞ்சிட்டே வருது. காரணம் என்ன? தண்ணீர். மருத்துவ அறிவியல் சொல்லுகிறது, நல்ல தண்ணீர் ஒருத்தர் குடிக்கிறார் அப்படின்னா அவருடைய உடலிலே எந்த ஒரு நோயும் வராது. சுத்தமான தண்ணீர், சுத்தமான நல்ல தண்ணீர். அப்ப உங்களுக்கு எனக்கு உடம்புல 1008 தலையில தொடங்கி உள்ளங்கால் வரைக்கும் ஊர்பட்ட வியாதி. அதான் ஒரு காமெடியில் உட்கார்ந்தா எந்திரிக்க முடிய மாட்டேது, எந்திரிச்சா உட்கார முடிய மாட்டேது, படுத்தா எந்திரிக்க முடியும், புரண்டு படுக்கவே முடிய மாட்டேங்குது நமக்கு. தண்ணீர் இல்லைங்களா? தண்ணீருடைய முக்கியத்துவம். அப்ப தண்ணீர் என்பது வாழ்க்கையை குறித்து காட்டக்கூடியது, கடவுளுடைய கொடை. என்ன பண்ணாலும் தண்ணீரை நம்மளால் உருவாக்க முடியாது. முதல் பண்பு. இரண்டாவது பண்பு, தண்ணீர் தூய்மையின் அடையாளம். அழுக்கான உடம்ப நம்ம எதை வச்சு கழுவுறோம்? தண்ணீர் இல்லைங்களா? அதனால தான் ஆண்டவர் இயேசு பாருங்க, இந்த இறையாட்சி பணியை துவங்குவதற்கு முன்பாக திருமுழுக்கு பெற்றார். தண்ணீரிலே திருமுழுக்கு பெறுகின்றார். அப்படின்னு என்ன அர்த்தம்? தண்ணீர் தூய்மைப்படுத்தக்கூடிய வல்லமை பெற்றது. நம்ம வீட்டில் குழந்தை பிறந்த உடனே முதல்ல நம்ம என்ன பண்றோம்? கோயிலுக்கு கூட்டு வரும்போது
தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கின்றோம். தண்ணீரால் ஒண்ணு இல்ல, திருப்பலி ஆரம்பிப்பதற்கு முன்பாக குருவானவர் தீர்த்தத்தை புனிதப்படுத்துகின்றார், தண்ணீரை புனிதப்படுத்துகின்றார். தண்ணீரை புனிதப்படுத்தி அதை தெளிக்கின்றார். ஞாயிற்றுக்கிழமை திருப்பலி நம்ம என்ன பண்ண மாட்டோம், ஆண்டவரே இரக்கமாயிரும் அப்படிங்கிற பாட்டை பாடுவது இல்லை. பாடியிருக்கிறீங்களா முன்னாடி? பாடுவதில்லை. காரணம் என்ன? அதற்கு பதிலாக இந்த புனிதமான தண்ணீர் நம் மீது தெளிக்கப்படும் போது நம்முடைய பாவங்களிலிருந்து நாம் என்ன பண்றோம், தூய்மை அடைகின்றோம் என்பது நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையுடைய நம்பிக்கை. தண்ணீரை பயன்படுத்துகின்றோம் தூய்மைப்படுத்துவதற்காக. லூர்து மாதா பிரான்ஸ் நாட்டில் லூர்து அன்னை காட்சி கொடுத்த இடத்துல ஒரு ஊற்று இருக்கின்றது, நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்றைக்கு வரைக்கும் அந்த ஊற்றில் இருக்கக்கூடிய தண்ணீர் ஏராளமான கொடிய வியாதிகளை எல்லாம் குணமாக்குகின்றது என்று அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. தண்ணீர் தண்ணீர் நம்ம கோயம்புத்தூர் மறை மாவட்டத்தில் ஒரு திருத்தலம் இருக்கு, லூர்து மாதா திருத்தலம். எங்க? லூர்துபுரம். அங்க ஊற்று இருக்கா இல்லையா? அற்புத ஊற்றுக்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்? பக்கத்தில் எத்தனையோ விவசாய பூமி இருந்தாலும் அங்க எத்தனை அடிக்கு போர் போட்டாலும் தண்ணி இல்லை. ஆனா அந்த அன்னையினுடைய பாதத்தில் தண்ணீர் இன்றைக்கு வரைக்கும் வந்து கொண்டே இருக்கிறது. தண்ணீருக்கு தூய்மைப்படுத்தக்கூடிய குணப்படுத்தக்கூடிய வல்லமை. அதனால தான் நம்ம ஆலயங்களில் தண்ணீர் வைக்கப்பட்டு புனிதமான தண்ணீர் கோயிலுக்குள்ள வரும்போது அந்த தண்ணீரை தொட்டு சிலுவை அடையாளம் வரைகின்றோம். எங்காவது பெரிய பெரிய திருத்தலங்களுக்கு போகும்போது அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய தண்ணீரை நம்ம என்ன பண்றோம், வாங்கிட்டு வரோம். வேளாங்கண்ணிக்கு போறீங்க, வேளாங்கண்ணி மாத அந்த தீர்த்தத்தை என்ன பண்றோம், நம்ம வந்துட்டு வாங்கி கொண்டு வருகின்றோம். கரும்புதம்பட்டி போறீங்க, புளியகுளம் போறீங்க, புனிதமான தண்ணீர், அந்த ஆலயத்தில் அர்ச்சிக்கப்பட்ட தண்ணீர். தண்ணீருக்கு தூய்மைப்படுத்தக்கூடிய வல்லமை இருக்கிறது, தூய்மைப்படுத்தக்கூடிய வல்லமை இருக்கிறது. மூன்றாவது பண்பு பாருங்க, தண்ணீருக்கு சமத்துவத்தை குறித்து காட்டக்கூடிய பண்பு இருக்கிறது. இன்றைய நற்செய்தி வாசகத்தில் பாருங்க, ஆண்டவர் இயேசு தாகமா இருக்கின்றார். அப்போ ஒரு கிணத்து பக்கத்தில் ஒரு சமாரிய பெண் ஒருவர் நின்று கொண்டிருக்கின்றார். ஆண்டவர் அந்த அம்மா கிட்ட போய், அம்மா எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுமா, தண்ணி கொடுமா. அந்த காலத்துல எல்லாம் நம்ம வீட்டு கதவை யாராவது ஒருத்தர் தட்டிட்டே இருப்பாங்க, கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் தண்ணி கொடுங்க. நம்ம உடனே ஒரு சொம்பில் எடுத்துட்டு போய் தண்ணி நிறச்சி கொடுப்போம். இன்னைக்கு தண்ணி கேட்டால் கொடுப்போமா? தண்ணி கேட்டால் நம்மளே அளந்து குடிச்சிட்டு இருக்கிறோம். ரோட்டில் போறவங்கள தண்ணி எடுத்து கொடுப்போமா? இல்லை. ஆண்டவர் இயேசு போய் தண்ணி கேட்குறாரு. அந்த அம்மா தண்ணி கொடுத்துச்சா? தண்ணி கொடுத்துச்சா? பார்த்தீங்களா பெண்கள் எவ்வளோ கல்லஞ்சக்காரர்கள் அப்படின்னு. ஆண்டவர் போய் தண்ணி கேட்குறாரு, அந்த அம்மா வந்துட்டு முடியாதுங்க ஆண்டவர் அப்படி சொல்றாங்களா? இல்லை. அந்த அம்மாவுக்கு ஒரே ஆச்சரியம். ஆண்டவர் இயேசு ஒரு யூத இனத்தை சார்ந்தவர், இந்த அம்மா சமாரிய இனத்தை சார்ந்தவர். நம்ம எல்லாருக்கும் தெரியும், இஸ்ராயல் மக்கள் வாழ்க்கையில் யூதர்கள் தான் பெரிய இனம் என்று அவங்க பேசிக்குவாங்க. நாங்கள் தான் கடவுளுடைய மக்கள், நாங்கள் தான் உரிமை மக்கள், நாங்கள் தான் முதன்மையான மக்கள் என்று யூத மக்கள் நினச்சிக்குவாங்க. சமாரிய மக்களை எப்படி பார்ப்பாங்க? தீட்டுப்பட்ட மக்கள் என்று பார்ப்பார்கள். சமாரிய மக்களோடு பேச மாட்டாங்க, அவங்க கிட்ட எதையும் வாங்கி குடிக்க மாட்டாங்க, அவங்க வீட்டுக்கு போய் சாப்பிட மாட்டாங்க, அவங்க தெரு வழியாக கூட என்ன பண்ண மாட்டாங்க, நடந்து போக மாட்டாங்க. நீங்க அப்படி யாராவது இருக்கீங்களா? யாராவது இருக்கீங்களா? இல்லை. சந்தோஷம். ஒரு சில வீட்டில எல்லாம் உள்ளுக்குள்ளே போனாலும் நம்மளை மேலேங்களையும் பார்ப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? வீட்டுக்குள்ளேயும் விட மாட்டாங்க, கதவை இந்த நிலக்கதவை அடைச்சி நின்றுக்குவாங்க. என்ன வேணும் என்ன வேணும் அப்படியே பேசி அப்படியே அனுப்பி விட்டுருவாங்க. யாரோ எவரோ நமக்கு தெரியாது, வீட்டுக்குள்ள விட்டா தீட்டு பற்றுவோம். இன்னைக்கு அந்த கலாச்சாரம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிவிட்டது. ஆனால் நம்ம எல்லாம் பார்த்துருக்கோம் அப்படிப்பட்ட மக்களை. நம்ம தீயிலும் அப்படிப்பட்ட மக்கள் சுத்தக்காரங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? சுத்தக்காரங்க நம்ம தொட்ட பொருளை தொட மாட்டாங்க, நம்ம குடிச்ச டம்ளரில் குடிக்க மாட்டாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கீங்களா யாராவது? ஹைஜீன் அது வேற. சில பேர் தீட்டு அவங்க தொட்டாங்கன்னா நம்ம அதை போய் எப்படி தொடுறது. சில பேர் டீ கடைக்கு போனால் டம்ளரில் டீ குடிக்க மாட்டாங்க இல்லையா? அப்போ தீட்டுப்பட்ட மக்களாக அந்த சமாரியர்களை நினைச்சாங்க. இந்த யூத மக்கள் சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க, தண்ணி வாங்கி. ஆண்டவர் இயேசு போய் தண்ணி கொடுன்னு கேட்டவன் அந்த அம்மாவுக்கு ஒரே ஆச்சரியம். நீரோ யூதர், நானோ ஒரு சமாரிய பெண். பெண்களுக்கு
இன்னைக்கு இல்லை, அன்னைக்கே எந்த ஒரு உரிமையும் இல்லை. யூத மக்களுடைய கலாச்சாரத்தின்படி பெண்கள் என்பவர்கள் எந்த ஒரு காரியத்திலும் முன்னாடி வந்து நிற்க கூடாது. பெண்களுக்கு எந்த உரிமையும் இல்லை, சொத்துல உரிமை சுத்தமாகவே இல்லை. இன்னைக்கெல்லாம் வந்து அவ்வளோதான், கேஸ் போட்டுருவாங்க. அண்ணனாவது தம்பியாவது எனக்கும் அதில் சரிசம உரிமை அப்படிங்கிற சட்டமெல்லாம் வந்துருச்சு. ஆனால் அந்த காலத்தில் அப்படிப்பட்ட உரிமை இல்லை. பெண்கள் எந்த ஒரு சாட்சி சொன்னாலும் அதை யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அந்த அளவுக்கு அடிமைத்தனம். ஆனால் பாருங்க, ஆண்டவர் இயேசு அந்த அடிமைத்தனத்தை எல்லாம் முறியடிக்கின்றார். எந்த பெண்ணை தீட்டாக நினைத்தார்களோ, எந்த இனத்தை தீட்டுப்பட்ட இனமாக ஒதுக்கி வைத்தார்களோ, அந்த மக்களை தேடி போய் அவர்களோடு உணவருந்துகின்றார், அவர்களோடு தண்ணீர் குடிக்கின்றார். சமத்துவம். எல்லாரும் கடவுளுடைய மக்கள். எல்லாரும் ஒரு ஆறு ஓடிட்டு இருக்கு அப்படின்னா அந்த ஆறு வந்துட்டு இந்த மக்களுக்கு மட்டும்தான் அப்படி எதை சொல்லுமா நம்மகிட்ட? நீ தண்ணி குடிக்காத, நீ வந்து எங்கிட்ட வந்து பக்கத்தில் நிற்காத சொல்லுமா? இல்லை இல்லைங்களா? தண்ணீர் என்பது எல்லாருக்கும் சமமானது. எல்லாருக்கும் உரிமை இருக்கிறது. சமத்துவத்தை குறித்து காட்டுகிறது. நான்காவது பாருங்க, ஆன்மீகத்திலும் தண்ணீருடைய தேவை மிக மிக அதிகம். இந்து சகோதர சகோதரிகளுக்கு தண்ணீர் எப்படி, என்னது தண்ணீர் கடவுள் இல்லையா? தண்ணீர் யாரும் தெரியாதுங்களா உங்களுக்கெல்லாம்? காசியில போய் கங்கை நதியில முங்கி எந்திரிச்சு வந்தா பாவங்கள் எல்லாம் கழுவப்படுகிறது என்பது அவர்களுடைய நம்பிக்கை இல்லைங்களா? நம்பிக்கை. காவிரி யார் என்னது? அவர்களுக்கு கடவுளை போன்றது. அப்ப எல்லா மதங்களிலுமே தண்ணீர் ஒரு முக்கியத்துவம் பெற்றதாக இருக்கிறது. நம்ம கத்தோலிக்க திருச்சபையிலும் தண்ணீருடைய பயன்பாடு அதிகமாக இருக்கிறது. திருப்பலி ஆரம்பிக்கும் போது தண்ணீரால் நம்ம மந்திரிக்கப்படுகின்றோம். அடுத்தது இந்த நற்கருணை விருந்தின் போது திராட்சை ரசத்தில் குருவானவர் ஒரு சொட்டு தண்ணீர் என்ன பண்றாரு? கலக்குகின்றார். அடுத்தது இந்த நற்கருணை இந்த வழிபாடு முடிந்ததுக்கு பிறகு குருவானவர் தண்ணி ஊத்தி கரங்களை தூய்மைப்படுத்துகின்றார். என்ன அர்த்தம்? ஃபாதர் வீட்டிலேருந்து வரும்போது கழுவாம பண்ற கைய இங்க வந்து கழுவிட்டு இருக்கார், அந்த அர்த்தமா? அப்படியா? இல்லை. என்ன அர்த்தம்? ஆண்டவரே, இந்த திருப்பலி நிறைவேற்றுவதற்கு நான் தகுதியற்றவன், என்னை தகுதிப்படுத்தும், தூய்மைப்படுத்தும். அதனுடைய அடையாளம் தான் குருவானவர் தண்ணீரை என்ன பண்றாரு? கைகளை கழுவுகின்றார். இப்ப தண்ணீருடைய பயன்பாடு, ஆன்மீகத்தை குறித்து காட்டுகிறது, கடவுளுடைய வல்லமையை குறித்து காண்பிக்கின்றது. அதனாலதான் பாருங்க, இன்றைய நற்செய்தியில் ஆண்டவர் சொல்றாரு, நான் கொடுக்கும் தண்ணீரை நீங்கள் குடித்தீர்கள் என்றால் உங்களுக்கு தாகமே இராது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எங்க தண்ணி குடிச்ச தாகம் வராதா? திருப்பி நமக்கு வருமா? வராதா? வரும். ஆனா ஆண்டவர் சொல்லக்கூடிய தண்ணீர் எது? தூய ஆவியானவர், கடவுளுடைய பிரசன்னம். திருவெளிப்பாடு புத்தகம், பைபிளில் கடைசி புத்தகம் திருவெளிப்பாடு புத்தகம். அந்த திருவெளிப்பாடு புத்தகத்தில் 22வது அதிகாரம் வாழ்வளிக்கும் தண்ணீரை பற்றி பேசுகிறது. அப்படின்னா வாழ்வளிக்கும் தண்ணீர் யார் என்றால் அது ஆவியானவர். யோவான் நற்செய்தியில் நம்ம வாசிக்கின்றோம், அதிகாரம் 19 இறைவார்த்தை 34. ஆண்டவர் இயேசு சிலுவையில் தொங்கிட்டு இருக்கிறாரு, உயிர் போகிறது இல்லைங்களா? உயிர் போக ரத்தம் எல்லாம் அவருடைய உடம்பிலிருந்து கொட்டுகிறது, அவர் உயிர் விடுகிறார். கடைசியில் அங்க பக்கத்தில் இந்த படை வீரர் ஒருத்தன் இவர் செத்துட்டாரா உயிரோடு இருக்காரான்னு பார்ப்பதற்காக அவருடைய விலாவில ஈட்டி எடுத்து குத்தினான். குத்திய உடனே அவருடைய விலாவிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் வழிந்தோடியது. நம்முடைய திருச்சபை சொல்லிக் கொடுக்கிறது, ஆண்டவர் இயேசுவினுடைய குத்தப்பட்ட விலாவிலிருந்து வந்த இரத்தமும் தண்ணீரும் தான் நம்முடைய திருச்சபையில் இருக்கக்கூடிய திருவருட்சாதனங்கள். ஆண்டவருடைய இரக்கம் அந்த தண்ணீரை குறித்து காண்பிப்பதுதான் ஒவ்வொரு முறை நம்ம திருமுழுக்குக்கு பயன்படுத்தக்கூடிய தண்ணீர், திருப்பலியில் பயன்படுத்தக்கூடிய தண்ணீர். அன்புக்குரியவர்களே,
நிலை வாழ்வை தரும் தண்ணீர் ஆண்டவர் இயேசுவிடம் மட்டும்தான் இருக்கிறது. ஆண்டவர் இயேசுவிடம் மட்டும்தான் இருக்கிறது. உங்களுக்கும் எனக்கும் வாழ்க்கை வேண்டுமென்றால், உங்களுக்கு எனக்கு தூய்மையான வாழ்க்கை வேண்டுமென்றால், உங்களுக்கு எனக்கு எந்த ஒரு பேதமும் பார்க்காம ஆண் பெண் பணக்கார ஏழை படித்தவர் படிக்காதவர் அழகோ இல்லை குறையோ எல்லாரும் சமம் என்று நினைக்க வேண்டிய மனம் வேண்டுமென்றால், உங்களுக்கு எனக்கு உண்மையான ஆன்மீகம் வேண்டுமென்றால், நிலைவாழ்வளிக்கும் தண்ணீராகிய ஆவியானவர் வேண்டும். அதை கொடுப்பவர் ஆண்டவர் இயேசு மட்டும்தான். அதனாலதான் ஆண்டவர் இயேசு சொல்றாரு யோவான் நற்செய்தி அதிகாரம் 6, என்னுடைய இரத்தமே உண்மையான பானம், உண்மையான பானம். அன்புக்குரியவர்களே, இப்போ நம்ம ஆண்டவர் இயேசுவினுடைய இரத்தத்தையும் அவருடைய உடலையும் உட்கொள்ள இருக்கின்றோம். எனவே இந்த வாழ்வு தரும் ஊற்றில் நாமும் பங்கெடுக்க இருக்கின்றோம் என்பதை உணர்ந்தவர்களாக, ஆண்டவரே எங்கள் பாவங்களுக்காக நாங்கள் மன்னிப்பு கேட்க, இந்த தவக்காலத்தில் எங்களை தூய்மைப்படுத்த ஒப்புரவு அருட்சாதனத்தின் வழியாக எங்களையே நாங்கள் சுத்திகரிக்க எங்களுக்கு சக்தியை தாரும், வல்லமையை தாரும். எல்லா மக்களும் கடவுளுடைய பிள்ளைகள் என்பதை ஏற்றுக்கொள்ள எங்களுக்கு சக்தியை தாரும் என்று சொல்லி தொடரக்கூடிய இந்த திருப்பலியிலே நாம் அனைவரும் சேர்ந்து ஜெபிப்போம். நல்லாய நேசு என்றென்று வாழ்த்த பெறுவாராக.